இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம இந்த சீஸ்ஃபயர்னு ஒன்று நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட், உங்களுடைய போர்ட்ஃபோலியோட சேஞ்சஸ், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லையா. நேற்று நைட்டே இந்த சீஸ்ஃபயரோட இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்தாங்க. இந்த மீன் டைம் காலையில் நம்மளோட மார்க்கெட்டுமே எப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவ் நோட்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2500 பாயிண்ட் ப்ளஸ்லேயே ஓப்பன் ஆச்சு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி மனநிலையில் நம்மளால என்ன யோசிப்போம்னா, என்னடா நம்ம நேற்றே மிஸ் பண்ணிட்டோமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நியூஸ் வருதுன்னா அது ரிலேட்டடான ஒரு பூம் இருக்க தான் செய்யும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் இந்த சீஸ்ஃபயர் தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இது மாதிரி நடக்கும்னு. நம்மளே போன லாஸ்ட் வீடியோவில் கூட என்ன சொன்னால், அடுத்த 2 வீக்ஸ்க்கு வந்து இதுக்கான பாசிபிலிட்டியே தெரியலையே, அதாவது போர் நிறுத்தத்துக்கான பாசிபிலிட்டி தெரியலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். பட் மீன் டைம் நமக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. பட் இதுவே வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு யார் கேட்டாலும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூ ஆகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. பட் இது நிரந்தரமான முடிவு கிடையாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. ஏன்னா முதல் மேல் போனே தான் இந்த கேஸில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு சீஸ்ஃபயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாருன்னா ஆக்ரோஷமான மனநிலையில் இருந்தார். இப்போ திடீர்னு இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்டத்தட்ட வந்து அன்னை தெரேசா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு மொத்தமாகவே. பட் ஸ்டில் நம்ம இதை எதிர்பார்க்கறது தான். ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போட்டுக்கிறதுனால அவங்க 2 பேருக்கு மட்டும் பாதிப்புனா பிரச்சனை கிடையாது. பட் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அது கண்ட்ரோல் எடுக்குது, ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாதிப்பும் போது யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஈரானோட நிபந்தனைகளாக ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாக்கா எந்த நிபந்தனையும் இது வரைக்கும் முழுமையாக ஏற்கப்படவில்லை. இப்போதைக்கு பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, தவிர எந்த நிபந்தனையும் ஏற்றுக்கல. இதுக்கு ஒரு 10 அம்ச கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதும் நடக்கட்டும், நம்ம இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளுடைய மார்க்கெட்டு போர்ட்ஃபோலியோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி தானே நம்மளோட கேள்வியாக இருக்குது. ரைட். இப்போ என்ன தோணுன்னா உங்களுக்கு நேத்திக்கு என்ன நீங்கள் கம்மியான ரேட்டில் பார்த்த பல ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு 3-4% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த சூழ்நிலை இப்படி தொடர்ந்து போயிடுமா அப்படின்னா என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட் அப்படிலாம் ஆகாது. என்னதான் நியூஸாக இருந்தாலும் ஒரு 2 நாளில் எல்லாமே நார்மலைஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 15 டேஸ் வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும். அந்த 15 டேஸ் தாண்டும் போது தான் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பட் மோரோவர் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த வார்னால ஏற்பட்ட சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3% தான் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு சைட்வேல தான் இருக்குது. சைட்வேனா கேப் அப்னு சொல்லுவாங்க. ஹையர் கேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்ல என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, 1 வீக் எடுத்து பார்த்தீங்களா, இல்லை 1 மந்த் எடுத்து பாருங்க. ஏன்னா வாருக்கு முன்னாடி இருந்ததுன்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ 1 மந்த் எடுத்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்சதோ, அதாவது நம்ம சொன்னால் அந்த 3% குறைஞ்சதுன்னு நேற்று ஒரு வீடியோவில் சொன்னோம். 3% எக்ஸாக்டாக சொன்னால் 3 பாயிண்ட் சம்திங்னு வச்சுக்கலாம், 3%. அந்த 3% அப்படியே ரெக்கவர் ஆகி இப்போ பாசிட்டிவ் நோட்டுக்கு நகர்ந்துருக்கு. அதாவது 0.34% வந்து பாசிட்டிவ். எனிவே அதான் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுங்கிறது புரியுதா. ஆனால் இதுவே வந்து திரும்பவும் இது பிரச்சனை ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் அப்புறம். நம்ம வந்து உக்ரைன் வார் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் கீழே போச்சு. பட் சீஸ்ஃபயர் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பித்த உடனேவே அது இன்னுமே பிரச்சனை முடியவே இல்லை, இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. நான் எப்பவுமே சொல்லுவேன், மார்க்கெட்டில் அவசரப்படாதீங்க. 2 விஷயம் செய்யவே கூட சொன்னேன். என்ன சொன்னேன், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. த மீன் டைம் இப்போ மார்க்கெட் ஏறிடுச்சு, அதனால் இனிமேல் நான் இன்வெஸ்டே பண்ண மாட்டேன், அந்த மாதிரி முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா. உங்களோட வேலை என்ன, மந்த் ஆன் மந்த் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பணும், அதை ரெகுலராக போடுறது மட்டும்தான். இப்போ கூட நிறைய பேர் சொல்லலாம், சார் இவ்வளோ வந்துருச்சு நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. டிசிப்ளின்டு இன்வெஸ்டர் அந்த தவறுகளை செய்யவே மாட்டாங்க. புரியுதா. ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திருப்பி கேஷ் ஆக்கி திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி கீழே தானே வரும். அதெல்லாம் செய்யவே கூடாத சில விஷயங்கள்ல ஒன்று. அதை நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. எப்பவும் போல அது பாட்டுக்கு இருக்கட்டும். மார்க்கெட்டில் உங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையலை, வெறும் வேல்யூ குறைஞ்சது, இப்போ திருப்பி ஏறிடுச்சு. ஸோ உங்களோட சொத்து உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மனநிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை அப்ரோச் பண்ணணும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்பைக் பொதுவாக வந்து நிரந்தரம் கிடையாது. எப்பவுமே ஸ்பைக்ஸ் வந்து நிரந்தரமே கிடையாது. மார்க்கெட்டில் எந்த சமயம் வேணால் பாருங்கள், அந்த மாதிரி வந்ததுனாலே அகெயின் ஒரு ஸ்லைட் வரது கூட வாய்ப்பு இருக்கும். பட் இதுக்காகலாம் நீங்கள் ரியாக்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறது தான் என்னோட அட்வைஸ். இன்னமும் நான் எப்பவுமே சொல்லுவேன், மார்ச் ஏப்ரல் மே இன்னும் டாக்ஸேஷன் பீரியட் முடியல, இன்னுமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் மார்க்கெட் கீழே வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுதான் மேலே போயிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளே வந்திருக்கு இந்தியாவுக்குள்ளே. எப்போவுமே வந்து வெளியே போகுதுன்னு தான் காலத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த தடவை உள்ளே வந்திருக்கு. அதனால் இது நாளைக்கு அவங்களா உள்ளே வருவாங்களான்னு தெரியாது. புரியுதுங்களா. அதனால் எந்த ஸ்பைக்கையும் நம்பவும் கூடாது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்மெல்லாம் மறந்துட்ட சில விஷயங்கள் ஒன்று நான் சேர்த்து சொல்கிறேன். கப்பலில் வேலை செஞ்சவங்களாம் இருக்காங்க இல்லையா. கப்பலில் வேலை செஞ்சவங்களுடைய நிலம் என்ன, அன்னைக்கு ரிட்டர்ன் வர முடியாமல் கிட்டத்தட்ட இந்த 4 வாரம் 5 வாரம் அங்கேயே இருக்காங்க. அப்போ அங்கேயே இருக்கிறவங்கள வீட்டுக்கும் போக முடியாது, வெளியும் வர முடியாது.
அதான் கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு வரைக்கும். ஆக்சுவலா இந்த சூழ்நிலையில அவங்க சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேளை சாப்பாடு 3000 ரூபாய் செலவாச்சு. எக்ஸாக்ட்லி டு சே ஒரு வேளை சாப்பாடு வெளியேருந்து வரணும். ஒரு சின்ன கப்பல்ல அது சம் கரையில இருந்து சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ மாம்பழம் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சாத்துக்குடி 3000 ரூபாய் 1 கிலோ. இந்த நிலைமையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாப்பாட்டு தண்ணி இல்ல முதல்ல. உள்ள ஃபுல்லா தண்ணி காலி ஆயிடுச்சு. எப்படிதான் அவங்க வந்து உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியில ட்ரைன் ஆகுதுல்ல, ஏசியில ட்ரைன் ஆகுற அந்த தண்ணியை எடுத்து ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டிய நிலைமாச்சு. ஏன்னா அவங்க கடல் நீர் இல்லை. என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த மாதிரி சால்ட் வாட்டரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருந்திருக்காது. ஸோ இப்படி போராட்டம் நடத்திட்டு போன 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பல பேர் கோரிக்கை வச்சாங்க. ஈரான்கிட்டையும் சரி, என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, எங்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வாங்க, இல்லை எங்களையாவது வீட்டுக்கு அனுப்புங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க. நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம். அந்த இது கப்பலில் வேலை செஞ்சு மாலுமிகளை சொல்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலாக்ஸ்டான ஒரு நியூஸாக இருக்கும். பட் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஈரான் வார் சமயத்தில் நம்ம நாட்டில் கலால் வரி டீசலுக்கு 10 ரூபாய் குறைச்சாங்க, பெட்ரோலுக்கு ஒரு 3 ரூபாய் குறைச்சாங்க. அதாவது டீசலுக்கு கலால் வரி 0 ஆக்கிட்டாங்க, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் ஆக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த வரி இருக்கு இல்லையா, இது வந்து வார்னால தான் கொடுத்தோன்னு சொல்லலை. பட் இந்த சமயத்தில் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் நான் சொன்னேன். பட் அந்த மீன் டைம் இது வந்து ரிவோக் ஆகுமா, இல்லை இது இப்படியே கண்டினியூ ஆகுமாங்கிறதும் நம்ம யோசிக்கணும். இன்னும் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு எதுவும் கிளாரிட்டி கொடுக்கல. என்னோட அனுமானம் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆர்பிஐல இருந்து ஒரு நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு வந்து ரெப்போ ரேட்டை அப்டேட் பண்ணுவாங்க, தெரியும் இல்லையா? ஸோ இது ஏப்ரல் மாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5.25 அப்படிங்கிற அந்த ரெப்போ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அடுத்த 2 மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வார் சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது குறைச்சாலும் வேற மாதிரி ரியாக்ஷன் வரும், ஏற்றினாலும் வேற மாதிரி ரியாக்ஷன் வரும். ஸோ ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ரெப்போ ரேட் மாறல, மார்க்கெட் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகுது அப்படின்னாலே இந்தியன் மணி வேல்யூ என்ன ஆகும், கொஞ்சம் பெட்டரான பொசிஷன் வரும். ஏன்னா எஃப்ஐஎஸ் உள்ளே வராங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து அதிகமான கரன்சியை வாங்கும்போது, அது இந்தியன் ருப்பியை வாங்கும்போது வேல்யூ நமக்கு கிடைக்குங்கிறது ஒன்று. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இந்த வாரும் சரி, இந்த ரெப்போ ரேட்டும் சரி, உடனே இப்போ ஃபியூச்சரில் மாற்றவே மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சில வருஷத்துக்கு வைக்கிறேன், ஒரு 3 வருஷத்துக்கு வைக்கிறேன் பாருங்க சார்ட்டு. கீழே பாருங்க, 2023 6.5% இருந்தது ரெப்போ ரேட். அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ 5.25 வந்து நிற்கிது. எப்போதுலேருந்தா போன டிசம்பர் மாதத்துலேருந்து 5.25 நிற்கிது. அதுக்கு முன்னாடி 5.5 இருந்தது. அப்போ ஒரு வளர்ந்த நாடு என்ன பண்ணும் அப்படின்னா, ரெப்போ ரேட்டை காலத்துக்கு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ அமெரிக்காவோட ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 3.25 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு இல்லையா? அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாங்கன்னா, ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி 0.75 தான் இருந்தது. ஒரு நாட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் தேவையில்லாத எதுவும் நடக்கும். அதுவே வந்து ரேட் குறைக்க என்ன ஆகும்னா, மணி வேல்யூ பெட்டராகவும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுடைய கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். பட் எனிவே இது வந்து 5.25 மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து குறைக்க என்ன ஆகும்னா, மக்கள்கிட்ட அதிகமாக பணம் சுற்றும் அப்படிங்கிறதுனால அதை குறைக்கவும் இல்லை, ஏற்றவும் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இந்த 4% growth மார்க்கெட்டில் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் நான் பல தடவை சொல்லியிருப்பேன். இது வந்து டெம்பரரி எதுக்காக சொன்னேன்? இப்போ அசோக் லேலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 210 ரூபாயிலேருந்து 180 ரூபாய்க்கு வந்தது. யாரெல்லாம் அதில் கன்சிடர் பண்ண முடிஞ்சது இந்த டைமில், அதெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இல்லையா? இன்னைக்கு பாருங்க, திருப்பி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு மேலே, அந்த 110 ரூபாய்க்கு மேலே, இப்போ 94 ரூபா வந்துச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னும் 2-3 நாளில் அது கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபா, 70 ரூபா, 60 ரூபா இந்த ரேஞ்சுக்கெலாம் கூட கொஞ்சம் நாளில் அப்படி குறையத்துக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணது ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு. ஏதாவது ஒரு ப்ரைஸை கொடுத்து விற்றா தான் அவங்க என்ன பண்ண முடியும், திருப்பி யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்கே இருக்கிற ஸ்டோரேஜை வெளியே தள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தள்ளுவாங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கெலாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நல்ல நியூஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஓகே, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், மார்க்கெட்டில் பயந்துக்கிட்டு எப்பவுமே ஸ்டாக்கை விற்கவும் கூடாது. நல்ல மார்க்கெட் ஏறுதுன்னு ஆசைப்பட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, வாங்கவும் கூடாது. அப்போ உங்கள் வேலை என்ன, மந்த் ஆன் மந்த் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற வேலையை மட்டும், அதுவும் சரியான கம்பெனி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறோம். சும்மா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் பயப்படாது. 2008 40% விழுந்தப்பவே மார்க்கெட் வந்து ஒரு 9 மாதத்தில் ரெக்கவர் ஆச்சு. கொரோனாவில் கிட்டத்தட்ட அதே 40% விழுந்தப்பவுமே மார்க்கெட் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆச்சு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு 3% தான் வாரனால விழுந்தது. மார்ச் ஏப்ரல் மேவோட ஸ்லட்ஜ் இன்னும் கண்டினியூ ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு தான் சொல்கிறேன். சரியா? நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நேற்று கூட வார் ரூம் நடந்தது. வார் ரூமில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே வார் ரூம் வந்து எவ்ரி மண்டே கண்டினியூ ஆகும். நீங்கள் எல்லாருமே கம்யூனிட்டி மெம்பர் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்கும். இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.